அனைவருக்கும் வணக்கம். இன்று பேச்சு குறைபாடு நீக்கும் சேத்தியாத்தோப்பு பாலமுருகன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். குன்றிருக்கும் இடம் மட்டுமில்லாமல் அழகன் முருகனுக்கு ஊர்கள்தோறும் பல ஆலயங்கள் உள்ளன. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அமைந்திருக்கும் பாலமுருகன் கோவில் பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயம் நிறைந்த கிராமமாக சேத்தியாத்தோப்பு இருந்துள்ளது. இந்த ஊரில் ஒரு தீவிர முருக பக்தர் வாழ்ந்து வந்தார். இவர் பழனி, சுவாமிமலை, மருதமலை, திருச்செந்தூர், திருத்தணி என அறுபடை வீட்டுக்கு செல்வதே தன்னுடைய முதல் பணியாக கொண்டவர். முருகனின் பணியே தனது முதல் பணி என வாழ்ந்து வந்த இவர் தன் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு வேல் வைத்து அதை வணங்க ஆரம்பித்தார். வேலு நயினார் என்பவர் இவரின் தீவிர முருக பக்தியைக் கண்டு இவருக்காக ஓடுகள் வைத்த கட்டிடம் ஒன்றை கட்டி அதில் வள்ளி தெய்வ யானை சமேதராக பாலமுருகனை பிரதிஷ்டை செய்தார். பின்பு நூதன ஆலயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் தற்போது கடலூர் மாவட்டத்தின் சிறப்பு வாய்ந்த முருகன் ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கோவில் கருவறையில் வள்ளி தெய்வயானையுடன் பாலமுருகன் கிழக்கு முகம் நோக்கி நின்ற கோலத்தில் அற்புதமாய் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலில் ஆண் வாரிசு வேண்டி வருவோர் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயமாக ஆண் வாரிசு கிடைக்கும். அப்படி பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் திருநாமங்களில் ஒன்றை தான் பக்தர்கள் பெயராக சூட்டுகிறார்கள். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முருகன் சன்னதி முன்பு மாவிளக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைப்பவர் வேலன் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். கல்வியில் சிறந்து விளங்க, நல்ல வேலை அமைய வேலனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து பச்சை பட்டாடை அணிவித்து பிரார்த்தனை செய்தால் கல்வியையும் வேலையையும் வேலவன் அளிக்கிறான். பேச்சுத்திறன் வராத குழந்தைகள் இவ்வாலயத்திற்கு வீற்றிருக்கும் பாலமுருகனுக்கு தேனும் தினைமாவும் வைத்து பூஜை செய்து அதை அருட்பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டால் நாளடைவில் பேச்சுத்திறன் வருவதாகவும் கூறுகிறார்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வளரவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரவும் வள்ளி தேவயானை பாலமுருகனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து பிரார்த்தனை செய்கின்றனர். ஆண்டு திருவிழாவாக பங்குனி உத்திரம் ஒரு நாள் உற்சவம் நடைபெறுகிறது. அன்று காலையில் ஆற்றங்கரையில் இருந்து காவடிகள், பால்குடம் என அனைத்தும் வீதியை சுற்றி கோவிலை வந்தடையும். பின்பு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெறும். வைகாசி விசாகம் அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எம்பெருமான் காட்சி தருவார். ஓம் முருகா சரணம். நன்றி. வாழ்க வளமுடன்.